ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஏன்னா வந்து டெலிவரி அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு ஷாக்குக்கு அப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து பேக் டு நார்மல் வந்திருக்கேன். ஸோ இத வந்து ஆம், பழைய வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி திரும்பவும் பேக் டு ஃபார்ம் வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் ப்ரெக்னன்சி எப்படி போச்சு அப்படின்றதான் இந்த விலாக். அண்ட் அதாவது அ பிரெக்னன்சிக்கு ஒரு லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக் வந்து எப்படி போச்சு, அந்த டேஸ்லாம் வந்து எப்படி இருந்ததுன்றத நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கிளப் பண்ணி ஒரே வீடியோவா போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் தனித்தனியா ஒரு ஒரு டேவா வந்து நான் கேப்சர் பண்ணேன். டே இன் மை லைஃப் மாதிரி. ஸோ இத வந்து டோட்டலா கம்பைன் பண்ணி ஒரு வீக்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்டினேட்டல் கிளாஸ் வந்து போனேன். மாக்காவேரியில தான் நான் கன்சல்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அங்க வந்து ஒரு டீட்டெயில்டு செஷன் மாரி சொல்லிக் குடுத்தாங்க. எப்படி டெலிவரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்சர்சைஸஸ் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. கப்பிள் ஒர்க் அவுட்ஸ் சொல்லிக் குடுத்தாங்க. ஆ அதுக்கப்புறமேட்டு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து எப்படி வந்து சி செக்ஷன்னா எப்படி பண்ணணும், நார்மல் டெலிவரினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிளியரா வந்து ஆன்டினேட்டல் கிளாஸ்ல வந்து போச்சு. அண்ட் பால் எக்சர்சைஸஸ் எல்லாமே வந்து அந்த ஆன்டினேட்டல் கிளாஸ்ல வந்து டீட்டெயிலா சொன்னாங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து என்ன சொல்ல போறேன்னா, என்னோட பர்த் பிளான் எப்படி வந்து லேபர் வந்து அத வந்து ஒரு ஷார்ட்டா வந்து இப்ப சொல்றேன். நான் அதுக்கப்புறம் தனியா வந்து டெலிவரி ஸ்டோரி வந்து நான் சொல்றேன். அண்ட் அதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஜர்னி பத்தி கண்டிப்பா தனியா ஒரு செப்பரேட் வீடியோவா நான் போடுறேன். ஸோ அதெல்லாம் வந்து அம் முடிச்சு ஒரு ஸ்டேட்டுக்கு வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப லேட்டா வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ சாரி இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணேன்றத வந்து ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து பேபிக்காக வந்து திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து போத்தீஸ் அதுக்கப்புறமேட்டு சென்னை சில்க்ஸ்லாம் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ எனக்கு கொஞ்சம் மெட்டர்னிட்டி வேர் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸில கொஞ்சம் பார்த்துட்டுருந்தோம். அதுக்கப்புறமேட்டு சென்னை சில்க்ஸ்ல வந்து ட்ரெஸ்ஸாவே வந்து நல்லா இருந்தது. ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். ஸோ அதுவும் பிக் பண்ணிட்டு, கொஞ்சம் மெட்டீரியல்ஸும் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆன்லைன் பேஜஸ்லயும் வந்து நெறையா வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. ஸோ பனியன் கிளாத்ல. ஸோ வின்டர் டைமா இருக்கு அப்டின்னா, நீங்க அந்த பனியன் மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்க டெலிவரி போஸ்ட் டெலிவரி வந்து சம்மர் டைம் அது மாரி இருக்குன்னா, காட்டன் அந்த மாரி மெட்டீரியல் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். அந்த டைம்ல பனியன் மெட்டீரியல் வந்து கண்டிப்பா ஸ்வெட் ஆகும். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்னை சில்க்ஸ்ல வந்துட்டு பேபி திங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி கேப்ல வந்துட்டு இங்க பீஸா என்னோட ஃபேவரைட் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில வந்து ஆனந்தாவா சம்திங் அந்த நேம் மறந்துட்டேன் எனக்கு தெரியல. சென்னை சில்க்ஸ் பக்கத்தில வந்து இந்த கடையில வந்துட்டு எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் அங்க பீஸா வந்து சாப்பிட்டுருவேன். ஸோ அதே பிரெக்னன்சி டைம்ல ஆனா வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் வந்து அந்த டைம்ல எடுத்தேன். ஏன்னா வந்து பேபி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்தேன். ஆக்சுவலா அதுவுமே சாப்பிடக்கூடாது தான். பட் ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சு. ம். பிரெக்னன்சி ஸ்டார்ட்டிங்லலாம் என்னால சுத்தமாவே சாப்பிட முடியல. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டு தான் வந்து சாப்பிட முடிஞ்சுச்சு. ஆனா நான் அந்த எண்டுல தான் நம்ம சாப்பிடவும் ரொம்ப அதிகமாவும் சாப்பிடக்கூடாது. கண்ட்ரோல்டா இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அப்படிதான் போயிட்டுருக்கு. அண்ட் ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பேபி செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போனேன். அண்ட் அழகழகா கியூட்டான திங்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. மஸ்லின்ல இருந்தது, காட்டன்ல இருந்தது. ஒரு சிலதெல்லாம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ, அதில வந்துட்டு ஆன்லைன்ல வந்து சிலதெல்லாம் வாங்கினேன். அண்ட் சிலதெல்லாம் வந்துட்டு நேர்ல போய் வாங்குனா நல்லாயிருக்கும். அதாவது பேபி பெட். ஸோ, அதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்து வாங்கினோம் அப்டின்னா நல்லாயிருக்கும்னு நெனச்சுட்டு, நான் ஒரு சில திங்ஸ்லாம் மட்டும் நேர்ல வாங்கணும் அப்டின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அண்ட் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நானே என்னோட பேபிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லி வச்சிருந்தேன். அண்ட் ஸோ, அதெல்லாம் தான் இங்க வாங்கணும். ஒரு பேபி பெட் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட வாங்கிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்டுருந்தேன். அண்ட் கேர்ளா, பாயா அப்படின்ற கன்ஃப்யூஷன்லயே போயிட்டே இருந்ததா, யாரா இருந்தாலும் பரவால்ல. பட் வந்து எனக்கு அந்த டெடி பியர் இருந்தா நல்லாயிருக்கும். அந்த பேசிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட் பில்லோ வந்து அதில வந்து டெடி பியர் பிரிண்ட் போட்டது இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒயிட் கலர்ல இருந்தது. பட் ஓகே பரவால்ல. கொஞ்ச நாள் அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லி அம்மாவும், பிரவீனும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பரவால்ல, பரவால்ல டெடி பியர் போட்டது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பெட்ட சூஸ் பண்ணேன். ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப கியூட்டா புடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு பட்டு பாவாடை அண்ட் அதிலேயே வந்துட்டு அவங்களுக்கு பேங்கிள் செட்டு அது மாரிலாம் கூட நெறையா இருந்தது இங்க.
கிஃப்ட் பண்றதுக்கும் வந்து இங்க வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேபிக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கீங்கன்னா, இங்க பிரைஸ் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருந்தது. பேபீஸ் கடைய விட அதாவது பேபீஸ்க்குன்னே எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்ல கடை. ஸோ அங்க விட இங்க வந்து பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்தது கம்பேரிட்டிவ்லி. அண்ட் கொஞ்சம் வந்து அந்த வின்டர் டைம்னால கொஞ்சம் நேர்ல பார்த்து இந்த மாரி ஸ்பாடல் பண்றதுக்கு பிளாங்கெட்ஸ் அந்த மாரி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மீன்வைல் வந்துட்டு ம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன். டெலிவரி வந்து எப்படி போச்சு? உங்களுக்குலாம் எப்படி போச்சு? அ அவங்களோட ஜர்னிலாம் ஷேர் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணா. அவளோட ஃபுல் டீட்டெயில்டு ஸ்டோரி அண்ட் அவங்க சிஸ்டரோட ஸ்டோரியும் ஷேர் பண்ணா. அதாவது நார்மல் டெலிவரி வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 3, 4 சென்டிமீட்டர் வரைக்கும் டைலேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5, 6 டைலேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் செக்ஷன் மட்டும் அவங்க எபிடியூரல் கேட்டு அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து நார்மல் டெலிவரி பண்ணிட்டாங்க. எனக்கு அவ சொன்னது ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. என்ன ஈஸியா வந்து அதாவது பெயின் வந்து டாலரபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா சொன்னா எனக்கு. ஸோ அவ சொன்னத மைண்ட்ல வச்சுட்டே தான் வந்து நானும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போனேன். அந்த டெலிவரி டைம்ல அந்த டைம்லலாம் எனக்கு அவ சொன்னத வச்சுட்டே தான் நான் போனேன். அண்ட் எக்ஸர்சைஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லோ லையிங் பிளசன்டா. அதாவது பிளசன்டா வந்து லோ லையிங்கா இருந்தனால நார்மல் டெலிவரி வந்து ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இத வந்து நான் எந்த வீடியோலயுமே நான் சொன்னதில்ல. இதில தான் நான் சொல்றேன். அதனால வந்து நம்ம நார்மல் வந்து ட்ரை பண்ணவே முடியாது. சி செக்ஷன் தான் டைரக்ட்டா போணும் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. 5த் மந்த் வரைக்கும். அண்ட் 5த் மந்த்க்கு அப்புறமேட்டு என்ன சொல்ட்டாங்கன்னா, அந்த பிளசன்டா போர்ஷன் வந்து லேசா வந்து மேல போயிடுச்சு. ஸோ வந்து ஐ மீன் நல்லாவே மேல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ வந்து நார்மல் ட்ரை பண்றதுக்கு சான்ஸும் இருக்கு அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே போயிட்டுருந்தது. மாரி கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்லயே வந்து டெலிவரி இந்த வீக் அப்படியே போயிட்டுருந்தது. என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணணும் நார்மல் டெலிவரி அப்படின்ற மாதிரியும் நான் இருந்தேன். ஸோ என்ன ஆச்சு ஃபைனலா அப்படின்றதையும் நான் வந்து தனியா ஒரு வீடியோல ஷேர் பண்றேன். அண்ட் நான் சொன்ன பெட் வந்து இதுதான். அண்ட் இதோட பிரைஸ் வந்து 995 சம்திங் போட்டிருந்தாங்க. இந்த நெட்டோட. அண்ட் இது வந்து செம்ம வொர்த். அண்ட் மஸ்கிட்டோ நெட்டோட வந்து கண்டிப்பா ஒரு பெட் வாங்கி வச்சுக்கோங்க. பேபிஸ்க்கு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா. அண்ட் கேரி பெட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியா வெளியில போறப்ப மட்டும் நம்ம கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த டைம்ல வெளியில அவ்வளவா போறதே இல்ல. ஹாஸ்பிட்டல் விசிட் மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த கேரி பெட்ல அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாம, இதில அந்த பெட் வந்து வீட்ல நம்ம போட்டு மஸ்கிட்டோ வச்சு, நெட் வச்சு கவர் பண்றது வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ணி வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு எனக்கு. செம்ம சாஃப்ட்டா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல, அதில வந்துட்டு 2 ட்ரெஸ் பார்த்துருந்தேன். அதில ஃபைனலா ஒண்ணு எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த டே அப்படியே போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து வெளியில வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்க்கு மட்டும் தான் வந்து போயிட்டுருந்தேன். ஆல்மோஸ்ட் 8த் மந்த் வரைக்குமே வெளில தான் ஐ மீன் எப்பயாவது வெளியில அடிக்கடி இல்ல. எப்பயாவது வெளில போயிட்டுருந்தேன். ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்து எல்லா டைமும் வந்து ப்ராப்பரா வந்து போனேன். ஒரு ஒரு சில டைம் வந்து பிரவீன் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து கேப்சர் பண்ணலாம்னு நெனச்சிருந்தேன். அம்மா, அப்பா கூட வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் போனேனா, ஸோ அத வந்து மெமரீஸ்க்காக கேப்சர் பண்ணி வைப்போம் அப்டி சொல்லிட்டு, அந்த டே வந்து கேப்சர் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் போனா ஃபுல்லா வெயிட் பண்ணி, அப்பாயின்ட்மென்ட் வாங்கி போனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம கேப்ல தீபாவளி ஷாப்பிங்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அப்படி பிளான் பண்ணி போனோம். அதே மாரி அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாங்க. வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அந்த கேப்ல போய் எங்க ஷாப் பண்ணேன் அப்படின்றத வந்து இந்த டேல வந்து பாருங்க. ஆக்சுவலா தீபாவளி டைம்ல வந்துட்டு நமக்கு வந்து டெலிவரி ஹாஸ்பிட்டல்ல இருப்போமா? இல்ல வந்து வீட்ல தீபாவளி செலிப்ரேஷன் நடக்குமா? அப்டின்ற ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருந்தனால, வீட்ல பெருசா வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வந்து யூசுவலா பண்ற மாரி பண்ணல. ட்ரெஸ்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா? வேணாமா? அப்டின்ற கன்ஃப்யூஷன்லயே வந்து போயிட்டுருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டைம் இருந்த மாரி இருந்தது. அதாவது தீபாவளிக்கு அப்புறம் தான் வந்து என்னோட டெலிவரி டே வந்துச்சு. அதாவது ஏர்லி சிம்ப்டம்ஸ் அதெல்லாம் வரோனே நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போனேன். ஸோ அதனால ம், முன்னாடியே வந்து எதுக்கும் ப்ரிகாஷனா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்டி சொல்லிட்டு சிம்பிளா ஒரு டாப் மட்டும் எடுத்திருந்தேன். அம்மாவும் கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் தான் பண்ணாங்க வீட்ல. ஸ்வீட், காரம் கொஞ்சம் பண்ணிட்டு மத்ததெல்லாம் வந்து கடையில வாங்கிக்கலாம் வேணும்னா அப்டி சொல்ட்டாங்க. ஸோ மேக்ஸ் தான் வந்து நான் போனேன். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்தனால, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இங்கேயும் வந்து கிட்ஸ் செக்ஷன் தான். இப்பலாம் வந்து ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்டு கிட்ஸ் செக்ஷன் தான் வந்து போய் பார்த்துட்டுருக்கேன்.
அ அதில வந்துட்டு சும்மா சும்மா கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அம்மா வந்து டயப்பர் பேக்குக்கு வந்து "ஏதாவது பார்க்குறியா?" அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அ "அதெல்லாம் வேணாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் என்கிட்ட ஒரு ஹேண்ட் பேக் மாரி பெரிய ஹேண்ட் பேக் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு அதுவே செட் ஆயிடுச்சு. தனியா டயப்பர் பேக்ன்னு எனக்கு அது செட் ஆகல. அத டபுள் சைட் மாட்டுற மாதிரி அது மாரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய பேக் எனக்கு பிரவீன் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இருந்தது என்கிட்ட ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமலே. ஸோ அது வந்து நான் எப்ப யூஸ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா இந்த டைம்ல தான் வந்து யூஸ் ஆயிருக்கு. டயப்பர் பேக்கா அத வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். கன்வீனியன்ட்டா இருக்கு. அது வந்து நான் வெப்சைட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அத வந்து தனியா வந்து காட்டுறேன் அந்த வீடியோல. அண்ட் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு தீபாவளிக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் பேக் டூ ஹோம். ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில லஞ்ச் சாப்பிட்டோம். ஹாப்பியா நானு, அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து அப்படி போச்சு. அண்ட் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த போகன் விழா வந்து கலெக்ஷன்ஸ் நெறைய இருக்கும், அழகா இருக்கும். ஸோ அத வந்து வீட்ல வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். கட்டிங்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ என்னோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல வந்து லைக், ஷேர், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு மேக்ஸில வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பர் வாங்கணும் அப்படின்னு நினச்சு வாங்கினேன். பட் அந்த டைம்ல வந்துட்டு கால் கால் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகுமா, கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாவே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஸ்லிப்பர்ஸ் ஆர் இதெல்லாம். ஸ்லிப்பர்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, இது நானு, பிரவீன், டெடி வந்துட்டு ஒரு ஈவினிங் வந்துட்டு டோட்டலி அன்பிளான்டு சும்மா வந்து ஒரு ஒரு டிரைவ் மாரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு மாரி மூட் ஸ்விங்ஸ்ல வந்து சுத்திட்டுருந்தேன். ஸோ அப்பதான் பிரவீன் "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. ஆ அப்பதான் இது 2ம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து டெடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லி வாக்கிங்கும் போனோம். அண்ட் எங்கன்னா அந்த ரேஸ் கோர்ஸ் ரோட் இருக்குல்ல, ஸோ அங்க யூசுவலா அங்க தான் வந்து ஸ்டார்ட்டிங்ல வாக்கிங் போயிட்டுருந்தேன். ஸோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு, அங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலா வந்து தீபாவளி டே. ஸோ அது எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் வந்து சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் அம்மா, அப்பா ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு அண்ட் அன்னைக்கு வந்துட்டு பிரவீனோட ஃபேவரட் இட்லி அண்ட் மட்டன் குழம்பு அவங்க ஐ மீன் ஆன்டி எப்போதுமே செய்வாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரெடி பண்ணிட்டு ஸ்வீட்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டுருந்தோம். பக்கத்தில குடுக்கறதுக்கு. அம்மா செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஆ எல்லாம் குடுத்தோம். அண்ட் நெறைய ஸ்வீட்ஸ் வீட்டுக்கும் வந்துச்சு. ஆனா நெறைய ஸ்வீட்ஸ் அன்னைக்கு அந்த டைம்ல சாப்பிடவே முடியல. ஏன்னா 9 மந்த்ஸ் கிட்ட 9 மந்த்ஸ் எக்ஸாக்ட்டா 9 மந்த்ஸ்ல இருந்தேன். ஸோ நெறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடவே இல்ல. பட் கண்ட்ரோலும் பண்ண முடியல. ரொம்ப கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் படுத்துட்டேன் ஃப்ளாட் ஆயி. ஸோ இதுதான் வந்து பிரெக்னன்சிக்கு 1 வீக் பிஃபோர் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரே வீடியோவா கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டெலிவரி வீடியோ ஆர் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு மிஸ் ஆயிட போகுதுன்னு நெனச்ச ஒரே லாஸ்ட் விஷயம் பிரெக்னன்சில வந்து ஃபோட்டோ ஷூட். அண்ட் அதுவும் வந்து ஃபைனலா வந்து பண்ணியாச்சு. அண்ட் ஹோல் பிரெக்னன்சி ஜர்னி வந்து சூப்பரா போச்சு. ஏகப்பட்ட மூட் ஸ்விங்ஸ் அண்ட் நெறைய சேலஞ்சஸ் அதுக்கப்புறமேட்டு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ். அண்ட் இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் டேக் கேர்.